ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு சொல்லி சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் புஸ்தகம். தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை விளக்குவதற்கு, இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ நூட்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் வாசிக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு சின்ன சுவிசேஷ நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாதிரி இதுவும் ஒரு சுவிசேஷ நூல். எப்படிப்பட்ட சுவிசேஷ நூல்? இஸ்ரவேல் ஜனம், தன் சொந்த ஜனம் தன்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு விலகி போனாலும் ஆண்டவர் விலகாமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை மனம் திரும்ப பண்ணி அவர்களை மறுபடியும் ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இந்த பகுதி முழுவதும் நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் செய்த பாவமும், இஸ்ரவேல் செய்த துரோகமும், இஸ்ரவேல் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனது என்பதையும் நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் அது எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் அதை விட்டு என்ன செய்யலை, விலகலை என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிளை காமிச்சு ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் மேலில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. இந்த புஸ்தகம் ஓசியா புஸ்தகத்துக்கும் அவளுடைய மனைவிக்கும் இடையே நடக்கிற ஒரு உறவு. 2வது, அதே சம்பவம் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே உள்ள உறவு. ஆமென். இந்த தேவன் தன் ஜனத்தின் மேலே வைத்திருக்கிற அன்பை இந்த ஓசியாவை கொண்டு ஒரு சோரம் போன ஸ்திரியை திருமணம் பண்ணுவதன் மூலம், அதாவது அவள் பெயர் கோமேர், இந்த கோமேரை திருமணம் செய்வதன் மூலம் ஓசியா கோமேரை நேசிக்கிற காரியமும், இஸ்ரவேல் ஜனம் சோரம் போன பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் மறுபடியும் தெரிந்து கொண்டு அவர்களை நேசிக்கிற காரியத்தையும் இந்த புஸ்தகம் அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆமென். ஆண்டவர், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத ஓசியா மற்றும் கோமேரின் மூலம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஸோ நம்ம இதில் உள்ளே போனோம்னா நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப நம்ம டீப்பாக போகாமல் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். இப்போ ஓசியா கோமேரை திருமணம் செய்கிறான். அவள் யாருன்னா ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு சோரம் போன ஸ்திரீ, தேவனை விட்டு விலகின ஸ்திரீ, தேவனுக்கு விரும்பாத ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணுறான். இப்போ திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, குடும்பமாகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த கோமேர் இந்த ஓசியாவை விட்டு திரும்பவும் பாவத்துக்குள்ள போறான். ஆமென். இப்ப பாவத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் ஓசியா பார்த்து சொல்றாரு, நீ அவளை விட்டுறாத, மறுபடியும் போய் என்ன பண்ணு, அவளை சேர்த்துக்கொள். ஓசியா சொல்றான், ஆண்டவரே, ஏற்கனவே அவள் சோரமான ஸ்திரீ, ஏற்கனவே அவள் பாவியா தான் இருந்தா, அவளை நீங்க தான்
திருமணம் பண்ணேன், அவளை நேசிச்சேன், அவளுக்கு என்னுடையது எல்லாவற்றையும் கொடுத்தேன், என்னுடையது எல்லாவற்றுக்கும் அவளை சொந்தக்காரியா மாத்தினேன், என் குடும்பத்துல ஒருத்தியா மாத்தினேன், என் வாழ்க்கையில ஒருத்தியா மாத்தினேன், அவளை ரொம்ப நேசிச்சேன். ஆனா அவ என்ன விட்டு என்ன பண்ணிட்டா? பாவத்துக்குள்ள போயிட்டா, அந்நிய நபர்களை தேடி போயிட்டா, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஒப்பனையாய் நீ இப்ப என்ன செய்யணும்? போன் நீ போய் கோமேர மறுபடியும் என்ன பண்ணணும்? திரும்ப உன்னிடத்துல சேர்த்து கொள்ளணும். இப்ப இத ஓசியா தேவனிடத்துல இருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே தன் மனைவியை தேடி வருகிறான். தன் மனைவியை தேடி வருகிறான். மனைவியை தேடி வந்தா இந்த கோமேரனுடைய நிலை எப்படிப்பட்ட ஆயிடுச்சுன்னா, தன் கணவனை விட்டு பாவம் செய்ய வந்தால், விபச்சாரம் செய்ய வந்தா, அந்நிய மனிதர்களை தேடி வந்தா, இப்ப அந்நிய மனிதர்கள் இவளை அடிமையாக மாற்றிவிட்டாங்க. அந்நிய மனிதர்கள் கோமேர அடிமையா மாத்திட்டான். இப்ப அடிமை சந்தையில கோமேர் நிற்கிறாள். இப்ப விற்கப்படுகிற நிலையில இருக்கிறா. அவ விற்கப்படுகிற நிலையில இருக்கிற அந்த சமயத்துல கரெக்டா ஓசியாவும் போறான். ஆமென். இப்ப அடிமை சந்தையில நிற்கிற தன் மனைவியை பார்த்த உடனே ஓசியாவுக்கு ரொம்ப ஷாக். ஆண்டவர் சொல்றாரு, நீ இவளை என்ன பண்ணணும்? இப்ப நீ மீட்கணும், நீ இவளை நீ விலை கொடுத்து வாங்கணும். ஏன்னா இப்ப அடிமையா நிற்கிறா. அதனால இப்ப என்ன செஞ்சு ஆகணும்? இவளுக்கு விலை கொடுத்து வாங்கணும். இவன் சொந்த மனைவி தான், சொந்த குடும்பம் தான். இவளிடத்துலதான் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான். இவள் தன்னுடைய இதுல ஒரு பாவி. ஆனா இப்ப இவன் மனைவியா பார்க்க முடியாது, இவன் அடிமையா நிக்கிறா. அதனால நீ போய் விலை கொடுத்துதான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 3ஆம் அதிகாரம் வருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, அவ அந்நிய தேவர்களை போய் பார்த்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை என்ன செய்? சேர்த்துக்கொள், நேசித்துக்கொள். அதான் யாருன்னா அந்த கோமேர். ஆமென். இப்ப சொல்றார், அப்பொழுது நான். இப்போ அவன் வர்றான், வந்து நின்னா இப்போ எங்கே நிற்கிறான்னா அடிமை சந்தையில் நிற்கிறா. அவன் சொல்கிறான், நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 களம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று. இப்ப இந்த ஓசியா கோமேரை 15 வெள்ளிக்காசு பிளஸ் 1.5 களம் வார்கோதுமையை கொண்டு என்ன செய்யறாரு? வாங்குறாரு. நல்ல கவனிங்க, எத்தனை வெள்ளிக்காசு? 15 வெள்ளிக்காசு பிளஸ் எத்தனை? 1.5 களம் வார்கோதுமை. இந்த 1.5 களம் வார்கோதுமை எத்தனை விலைக்கு போகும்னா 15 வெள்ளிக்காசுக்கு போகும். சரியா? எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 15 வெள்ளிக்காசுக்கு தான் இந்த 1.5 களம் வார்கோதுமை விற்கப்படும். ஒரு களம் வார்கோதுமை 10 வெள்ளிக்காசு. அப்ப 1.5 களம் வார்கோதுமை எவ்வளவு? 15 வெள்ளிக்காசு. இப்ப ஏற்கனவே அவனிடத்துல எவ்வளவு இருக்கு? 15 வெள்ளிக்காசு இருக்கு. பிளஸ் அவனுடைய இப்ப என்ன இருக்கு? 1.5 களம் வார்கோதுமை. இந்த 1.5 களம் வார்கோதுமை இன்னும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவனிடத்துல இப்ப அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த 1.5 களம் வார்கோதுமை தவிர ஓசியாவினிடத்துல வேற எதுவுமே இல்லை. அதை அப்படியே எடுத்து அதோட 15 வெள்ளிக்காசையும் எடுத்து அந்த 1.5 களம் வார்கோதுமை இருப்பதையும் எடுத்து சேர்த்து இப்ப எவ்வளவு ஆயிரும்? 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து கோமேருக்கு விலையாய் கொடுத்து அடிமையிலிருந்து மீட்கப்படுகிறாள். ஆமென். ஓசியா தன் மனைவியாகிய கோமேரை அவன் மீட்டெடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசு எவ்வளவுன்னா 30 வெள்ளிக்காசு. ஆமென். இன்றைக்கு இயேசுவானவர் உங்களையும் என்னை மீட்டெடுப்பதற்கு, அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட காசு எவ்வளவுன்னா 30 வெள்ளிக்காசு. ஆமென்.
அன்னைக்கு ஓசியா அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்குவதற்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருந்துருச்சு? 30. இன்னைக்கு ஏன் யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்குறான் அப்படின்னா, இயேசுனுடைய விலை எவ்வளவு? 30. அவர் நமக்கு பதிலாய் அடிமையாய் மாறி நம்மை மீட்கும்படி அவர் எப்படி மாறினார்னா, அடிமையாய் மாறி நம்மை விலை கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஓசியாவின் புஸ்தகம் சுவிசேஷ புஸ்தகமா இல்லையா? ஆமென். 30 வெள்ளி காசை எங்கே தான் படிப்போம்? சுவிசேஷத்தில் தான் படிப்போம். ஆனால் 30 வெள்ளி காசு எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஓசியான் புஸ்தகம். அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்து மேலே வச்சிருக்கிற அன்புக்காக நீ கட்டாயமாக யாரை விலை கொடுத்து வாங்கிடணும்? கோமேர. அது அடையாளம். நீ இப்போ நீ விலை கொடுத்து வாங்குறல்ல, இது எதுக்கு அடையாளம்னா, பின்னாடி ஒருத்தர் வரப்போறாரியா, அவர் எனக்காக 30 வெள்ளி காசுக்கு விலை இணைச்ச போறாரு, போக போறாரு, அவர் என் ஜனத்தை மீட்க போறாரு. அதற்கு அடையாளமாக நீ போய் என்ன செய்? வாங்கிட்டு வா. இப்போ ஓசியா வாங்கிட்டு சொல்றான், நீயும் காத்துரு, நானும் காத்துறேன். இன்னைக்கு விலை கொடுத்து மீட்கப்பட்ட நீங்களும் நானும் ஒருத்தருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? இயேசுவுக்காக. ஆமென். அப்போ இந்த ஓசியாவின் புஸ்தகம் ரட்சிப்பின் புஸ்தகம், ஆண்டவருடைய வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிற புஸ்தகம். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய அன்பின் புஸ்தகமாக இது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த புஸ்தகம் ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுது. என்ன மென்ஷன் பண்ணா, நான் என் ஜனத்தை என்ன பண்ணுறேன்? நேசிக்கிறேன். நான் என் ஜனத்தை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். இந்த ஓசியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கூட இஸ்ரவேலே, எப்ராயிமை கிட்டத்தட்ட 65 முறைக்கும் மேலே இந்த அதிகாரத்தில், இந்த புஸ்தகத்தில் எப்ராயிம் இஸ்ரவேல் சொல்லி பல முறை பயன்படுத்துவார். மனம் திரும்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்? மறுபடியும் திரும்ப வா. ஏன்னா இந்த ஜனங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். பாவத்துக்குள்ள இருக்கிற ஜனத்தை பார்த்து சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மனம் திரும்பினது மாதிரியே சொல்லப்பட்டிருக்காது. மனம் திரும்பினது மாதிரியே சொல்லப்படலை. ஆண்டவர் எவ்வளவு தான் தன் அன்பை தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்த நினைச்சாலும் மறுபடியும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட்டு தன் அன்பை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த காரியத்தெல்லாம் பேசிட்டு 14ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஓசியா 14வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஓசியா மூலம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை காமிக்கிறார். ஆனால் ஜனங்களோ அந்த அன்பை என்ன செய்யலை? உணரலை. ஆனாலும் கர்த்தர் விடுற மாதிரி இல்லை. ஓசியா புஸ்தகம் கடைசியாக வரும்போது சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ நான் உன்னை குணமாக்குவேன். அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மாறுவேன்? பனியை போல இருப்பேன். அப்போ அவன் எப்படி பூப்பானா? லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அப்ப இவனை மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது, இவனை நேசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் பனியை போல அவன் மீது வரும் பொழுது அவன் நிச்சயமா மனம் திரும்புவான், அவன் நிச்சயமா ரட்சிக்கப்படுவான், அவன் நிச்சயமா என்னை நேசிப்பான், அவன் நிச்சயமா எனக்கு பிள்ளையா இருப்பான், அவன் நிச்சயமா இந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வருவான். ஆமென். இதை ஆண்டவர் ஓசியாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஓசியா, நீ எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. என் அன்பை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் ஒரு நாள் வரும்,
நான் அவங்களுக்கு எப்படி மாறுவேன்? பனியாக மாறுவேன். அப்போ இவங்க என் அன்பை என்ன பண்ணுவாங்க? புரிந்து கொள்வார்கள். பனி என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிற வேலை. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத ஓசியா. இப்போ ஓசியாவுக்கு ரொம்ப சோர்வு, ரொம்ப ஆண்டவர் எவ்வளவு அன்பை குறித்து நான் வெளிப்படுத்தலாம், என்ன பண்ண மாட்டாங்க? திருந்த மாட்டாங்க. ஆண்டவரே, நீ எவ்வளவு அன்பை குறித்து வெளிப்படுத்தினாலும், எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்களே ஆண்டவரே. மனம் திரும்ப மாட்டாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்களே ஆண்டவரே. கவலைப்படாத, நான் நிச்சயமாக அவங்க சீர்கேட்டு என்ன பண்ண போகிறேன்? குணமாக்க போகிறேன். எப்போன்னா, நான் அவர்களுக்கு பணியாய் மாறும்போது அவங்க நிச்சயமாக என் அன்பை என்ன செய்வார்கள்? புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய அன்பு என்கிற நதியில் மூழ்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலை என்னன்னா, அவர் அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிற வேலை தான் யார் பார்க்கிறா? பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் 11வது வசனம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுவரைக்கும் நீ அன்பை புரிஞ்சிக்கல, இதுவரைக்கும் நீ என் பிள்ளையா நீ மாறுறதுக்கு கஷ்டப்படுற. ஆனால் எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேனோ அப்போ நீ எப்படி மாறிடுவேன்னா, என் பிள்ளையா மாறிடுவேன், இனி நீதிமானா மாறிடுவேன். ஆவியானவரே உன் கூட இருந்து என் அன்பை உனக்கு எடுத்து சொல்லி அவர் உன்னை எனக்கு பிள்ளையாய் நிறுத்துவார். ஆமென். அப்போ ஆவியானவருடைய வேலை என்ன? அவருடைய அன்பை நமக்கு சொல்லி, அவர் உன்னை நேசிக்கிறார், இப்படி நேசிக்கிறார், இப்படியெல்லாம் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறான்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்குகிற அந்த அனுபவத்தை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றி, இன்னொரு வசனம், அழகான ஒரு வசனம் உண்டு, அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அங்கே ஓசியாவில் என்ன சொன்னார்? நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மாறுவேன்? பனியை போல மாறுவேன். அவங்க எப்படி மாறுவாங்க? லீலி புஷ்பத்தை போல அப்போ என்ன அர்த்தம்னா, நான் பனியாக மாறி அன்பு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். அவங்க எப்படி மாறுவாங்க? லீலி புஷ்பத்தை போல அழகான வாழ்க்கை உள்ளவர்களாக மாறுவாங்க. அதே வார்த்தை தான் இங்கே சொல்கிறாரு ரோமரில். அவர் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அந்த தேவ அன்பை ஊற்றுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு எப்படி இருப்பேன்? பனியை போல இருப்பேன். அவன் எப்படி இருப்பான்? லீலி புஷ்பத்தை போல மலருவான். இந்த லீலி புஷ்பத்தை போல மலருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். அவன் எப்படி மாறுவானா? சொல்லுங்க. லீலி புஷ்பத்தை போல இல்ல. இந்த லீலி புஷ்பம் என்பது சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஒன்று வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன் தேவன் பனியை போல இறங்க வேண்டும்?
ஏன் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கைக்குள் அனுப்ப வேண்டும்? நான் இதுவரைக்கும் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை என்ன பண்ணிக்கல, புரிந்து கொள்ளலை. ஓசியா கொண்டு கோமேரை கொண்டு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் எவனும் எந்த அன்பை புரிஞ்சுக்கல, தேவ அன்பை புரிஞ்சுக்கல. இப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே இஸ்ரவேலுக்கு எப்படி வரப்போகிறேன், பரிசுத்த ஆவியாக வரப்போகிறேன், பணியாக வரப்போகிறேன். அப்போ அவன் அன்பை என்ன பண்ணுவான், புரிந்து கொள்வான். இல்லை, இப்போ ஆண்டவர் ஏன் பணியை போல இருக்க வேண்டும்? லீலி புஷ்பத்திற்கு சில வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். உன்னத பாட்டு 2:1, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி. சொல்லுங்க, என்னதான் லீலி புஷ்பம் எங்க இருக்குதுன்னா பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றார். இங்கே பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். பள்ளத்தாக்குகள் என்னன்னா 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற அந்த கேப், அந்த பகுதி, அந்த ஆற்று படுக்கை தான் என்னன்னா பள்ளத்தாக்குகள். இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட இடமா இருக்கும்னா இருள் சூழ்ந்த இடமா இருக்கும். பள்ளத்தாக்குகளுக்குள்ள வெளிச்சம் இருக்காது. ஏன்னா 2 மலைகளும் சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணிரும், இந்த பள்ளத்தாக்குகளுக்கு மறைச்சிரும். இப்ப லீலி புஷ்பம் எங்க வளருது, பள்ளத்தாக்குகளுக்குள்ள வளருது. வெளிச்சமே இல்லாத இருள் சூழ்ந்த இடத்துல இந்த லீலி புஷ்பம் வளருது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளதான் மிருகங்கள் ஜாஸ்தியா இருக்கு. ஒளிந்து கொள்வதற்கு, மிருகங்கள் வாழ்வதற்கு இந்த பள்ளத்தாக்கு ஏற்ற இடமா இருக்கும். ஆமென். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், எதிரிகள், சத்துருக்கள், வலு சர்ப்பங்கள், நரிகள், இவை எல்லாமே வாழ்வதற்கு ஏற்ற இடமா எது இருக்கும்னா இந்த பள்ளத்தாக்குகள். பள்ளத்தாக்குகள் அடர்ந்த மரங்களா இருக்கிறதுனால, ஏன்னா ஆற்று படுகை இல்லையா, சுத்தி என்ன இருக்கும், அடர்ந்த மரங்கள் இருக்கும். அந்த அடர்ந்த மரங்கள் இருக்கிறதுனால முழுவதுமாய் மிருகங்கள் தங்குகிற இடங்களாயிருக்கு. ஆமென். இப்ப அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குல தான் எது இருக்கா, ஆண்டு சொல்றாரு, நான் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். ஆமென். பள்ளத்தாக்குகளில் வாழ்கிற ஒவ்வொரு லீலி புஷ்பத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு லீலி புஷ்பம் என்பது பூக்களிலேயே அழகான ஒரு பூ. அதிகமா வெள்ளை கலர்ல அந்த பூ இருக்கும். அதனுடைய வாசனை ரொம்ப அழகா இருக்கும். இஸ்ரவேல் தேசம் விரும்பி கொண்டாடுகிற ஒரு பூ இந்த லீலி மலர். ஆனா அந்த லீலி மலர் எங்க இருக்கு, பள்ளத்தாக்குல. நேசர், அதாவது ஒரு மணவாளன் விரும்புகிற ஒரு பூ லீலி பூ. ராஜாக்கள் விரும்புகிற பூ இந்த லீலி மலர். இப்ப அப்படிப்பட்ட விரும்புகிற லீலி பூ எங்க இருக்கு, பள்ளத்தாக்குல. இன்னும் சொல்ல போனா ஸ்திரீகள் அதிகமாய் விரும்புகிற பூ இந்த லீலி புஷ்பம். இப்ப மனிதர்களால விரும்பப்படுகிற, மனிதர்களால நேசிக்கப்படுகிற, யூத ஜனங்களால, இஸ்ரவேல் ஜனங்களால விரும்பப்படுகிற, ராஜாக்களால விரும்பப்படுகிற ஒரு பூ இப்ப எங்க இருக்குன்னா பள்ளத்தாக்குல இருக்கு. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை. என்ன நிலை தெரியுமா, அவங்க தேவனால விரும்பப்படுகிறவர்கள், தேவனால நேசிக்கப்படுகிறவர்கள், தேவன் தன்னுடைய அன்பை அவ்வளவாய் காட்ட விரும்புகிறார். ஆனா அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஆனால் தேவனால விரும்பப்படுகிறேன் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடாதபடிக்கு இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள, அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள, கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள, மரண பள்ளத்தாக்குக்குள்ள. தாவீது சொல்றாருல, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப பள்ளத்தாக்குல என்ன இருக்குன்னா மரணம் இருக்கு. பள்ளத்தாக்குல என்ன இருக்குன்னா பொல்லாப்பு இருக்கு. பள்ளத்தாக்குல என்ன இருக்குன்னா பயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளதான் இந்த லீலி புஷ்பம் வாழுது. ஏன்? எந்த மனிதனிடத்துல தேவனுடைய அன்பு இல்லையோ, யாரு தேவனுடைய அன்பை பூரணமாய் அனுபவிக்க முடியலையோ, அவங்க நிலை என்னன்னா எங்கதான், பள்ளத்தாக்கின் அனுபவம் தான்.
ஆண்டவர் சொல்றாரு, லீலி புஷ்பம், உன் மேல நான் பனியை போல வர விரும்புகிறேன். நீ எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், என் அன்பை ருசிக்க முடியாத எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், நான் உன் மேல எப்படி வரப்போகிறேன்? பனியை போல. நீங்கள் தேவனுடைய பார்வையில் இன்னொரு காரியத்தை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் பள்ளத்தாக்கிலேயே இருந்தாலும், மிருகங்களோடே சஞ்சரித்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இருளிலே வாழ்ந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் கடந்து போனாலும், பொல்லாப்பான சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய பார்வையில் லீலி புஷ்பந்தான். தேவனுடைய பார்வையில் நீங்கள் லீலி மலர் தான். இவ்வளவு பாவம் செஞ்ச, இவ்வளவு துரோகம் செஞ்ச அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி இருப்ப? லீலி புஷ்பத்தை போல. அவன் இன்னும் மனம் திரும்பல, அவன் இன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை எனக்கு யார் தான்யா? லீலி புஷ்பம் தான். நான் சொல்றேன், எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் அவர் உங்களை கசை போட மாட்டார். பூவை கசக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பூவை கசக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா இப்படி நசுக்கினாலே போதும், பூ என்ன ஆகிடும்? நசுங்கி போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும் இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நசுக்கிறதுக்கு வரல, நான் உன்னை அழிக்கிறதுக்கு வரல, நீ வாசனை வீசுகிற லீலி புஷ்பமாய் மலரும்படி தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அவர் உங்கள் மேல் என் மேல் பனியை போல இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. அவர் என் மேலே பனியை போல இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என் மேலே வர்றார் தெரியுமா? என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து என்ன வெளியே எடுப்பதற்கு. லீலி புஷ்பமே, ஆண்டவர் உன்னை பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே எடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, வேகமாக போகிறேன். ரெண்டாவது, அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:2, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். தேவனுடைய அன்பை உணராத மனுஷன் முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம் போல, தேவனுடைய அன்பை அனுபவிக்காத மனுஷன் எதுக்குள்ள இருக்கிற? முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை போல. ஆமென். இப்ப இந்த முள்ளு என்ன பண்ணுனா, அந்த செடியையே காயப்படுத்தும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லீலி புஷ்பத்திலேயே சின்ன சின்ன முள் என்ன செய்யுமா செடியில இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த முள்ளானது, அந்த செடியினுடைய முள்ளு இந்த பூவை என்ன பண்ணுன்னா கிழிக்கும். சிலது பார்த்தீங்கன்னா, இந்த லீலி புஷ்பம் எங்க இருக்குதா? முள்ளுகளுக்குள்ள இல்ல, சில முட்செடிகளுக்கு நடுவுல மாட்டினது மாதிரி இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது. இப்ப இந்த முள்ளானது இந்த லீலி புஷ்பம் வளரக்கூடாதபடி என்ன பண்ணுது? கிழிக்குது. அது பூக்கக்கூடாதபடி முட்கள் குத்துது. இன்னைக்கு நிறைய பேர் முட்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்ட லீலி புஷ்பத்தை போலதான் இருக்கிறோம். முட்களுக்கு நடுவே குத்தப்பட்டு காயப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு அசைய முடியாம, இங்கிட்டும் திரும்ப முடியாம இங்கிட்டும் திரும்ப முடியாம, பிரதர் எந்த பக்கமும் போக முடியல பிரதர், எந்த மனுஷங்கிட்டையும் போக முடியல பிரதர், எந்த பக்கம் திரும்ப முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல. என் வாழ்க்கையில் அவ்வளவு முள்ளுகள் குத்துகிறது. ஆமென். இது ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறதுனால. நான் கடந்த நாட்களில் ஒரு 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 வாலிப சகோதரனை நான் சந்தித்தேன். அவன் சொல்கிறாங்க, அநேக நாட்கள் நான் தனிமையிலே இருக்கிறேன். அப்போ கேட்டேன், ஏன் தனிமை அப்படின்னா, எனக்குள்ள ஒரு தைரியம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு எண்ணம் என்னென்னா, யாரும் என்ன நேசிக்கலை, யாரும் என்ன விரும்பலை, யாருக்கும் என்ன பிடிக்கலை. இந்த உணர்வே அவனுடைய வாழ்க்கையில் நிறைய தனிமையை உண்டு பண்ணிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் நிறைய காரியங்களால் உங்களால் ஜெயிக்க முடியல தெரியுமா? ஏன் நிறைய விஷயங்களால் உங்களால் மேற்கொள்ள முடியல? ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் சின்ன சின்ன விஷயங்களாக விழுந்து போகிறோம்னா, எனக்குள்ள என்ன இல்லைன்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த உணர்வு இல்லை. ஆமென். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். யார் என்ன நேசிச்சாங்களோ நேசிக்கலையோ, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். யாருடைய அன்பு குறைதோ குறையிலையோ, தேவ அன்பு என்னிடத்துல என்ன செய்யாது? குறையாது. அவர் என்ன நேசிக்கிறார், அவர் என்ன என் கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம முள்ளுகளுக்குள்ள இருக்க மாட்டோம். எங்க இருப்போம்? சொல்றாரு, அப்படிப்பட்ட முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நான் யார் அனுப்புறேன்? நீ முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பமா? தனித்து கைவிடப்பட்டு நிற்கிறியா?
உன்னை சுத்தி முள்ளு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லையா? நான் உனக்கு பனியை போல, நான் உனக்கு பனியை போல பரிசுத்த ஆவியை நம்ம மேல வருவோம். அது வேலை என்னன்னா முள்ளுக்குள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஆமென். அவருடைய அன்பை ஊற்றி, ஆண்டவனை நேசிக்கிறார் 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 சொல்லி சொல்லி அந்த அன்பை நமக்குள்ள ஊற்றி அந்த முள்ளுக்குள்ள என்ன பண்ணுவார் நம்மள. அல்லேலூயா. அப்ப முதல்ல பள்ளத்தாக்கின் நடுவில் இருக்கிற லீலி புஷ்பத்துக்கு அவர் பனியை போல இருக்கிறார். ரெண்டாவது முள்ளுகளுக்கு நடுவுல இருக்கிற லீலி புஷ்பத்துக்கு எப்படி இருக்கிறாரு? பனியை போல இருக்கிறார். மூணாவது உன்னத பாட்டு 2:16 2:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ள என்ன பண்றாரா? மேய்கிறார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், உலாவுகிறார். ஆண்டவருடைய ஆசை உங்க நடுவுல உலாவுவதற்கு, ஆண்டவருடைய விருப்பம் உங்க மேல பிரசன்னம் ஆவதற்கு, ஆண்டவருடைய ஆசை உங்க குடும்பத்தின் நடுவுல இருப்பதற்கு. அல்லேலூயா. லீலி புஷ்பத்தின் நடுவுல ஏன் அவர் வாசம் பண்ணணும் தெரியுமா? அந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனை அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். ஆமென். நான் இன்னொரு கருத்து உங்களுக்கு சொல்றேன். இந்த முள்ளுகளுக்குள்ள இருந்த லீலி புஷ்பத்தை சொன்னேனே, இந்த செடி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அந்த எந்த முள்ளு லீலி புஷ்பத்தை குத்திச்சோ அதே முள்ளுதான் லீலி புஷ்பத்தினுடைய வாசனைக்கும் காரணமாய் மாறும். ஆமென். ஏன்னா இந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனை ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமா. எதனுடைய வாசனை? இந்த லில்லி புஷ்பத்தினுடைய வாசனை 2-3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். இப்ப இந்த வாசனைய வெளியே எடுத்து கொடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த முள்ளு. இப்ப அந்த பூ அந்த முள்ளுல உரசும் போது அந்த பூ என்ன பண்ணப்படும்? அந்த முள்ளால கிழிக்கப்படும். சாதாரணமா வீசுகிற வாசனையை விட முள்ளு கிழிக்கும் போது வருகிற வாசனை எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். இப்போ ஒரு செண்டு பாட்டில் இருக்கு, அந்த செண்டு பாட்டில் நம்ம ஷர்ட்ல அடிக்கும் போது ஸ்மெல் வரும். அதே சமயம் அந்த செண்டு பாட்டில் இருக்கிற செண்டு கொஞ்சம் வெளியே கொட்டிச்சுன்னு வச்சுக்குவாங்க, ஸ்மெல் எப்படி இருக்கும்? பல நாளுக்கு என்ன செய்யாது, போகாது. அந்த ஷர்ட்ல பட்டாலும் அந்த ரூம்ல பட்டாலும் அந்த ரூம் ஃபுல்லா எப்படி ஆயிடும்னா நம்ம இதுவரைக்கும் நுகராத மர்மணமா மாறிடும் இல்ல. அதே மாதிரிதான் லீலி புஷ்பம். அது எந்த அளவுக்கு முள்ளால கிழிக்கப்படுதோ அந்த அளவுக்கு எப்படி மாறும் தெரியுமா? வாசனையா மாறும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற முள்ளெல்லாமே உங்களை நறுமணமாய் மாற்றுகிற கருவிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் பண்ற வேலை என்னன்னா, முள்ளை எடுத்து போடுற வேலை இல்ல, முள்ளை வச்சே நம்மளை எப்படி மாற்றுவாராம்? வாசனையா. எந்த அளவுக்கு முள்ளு பெருகுதோ அந்த அளவுக்கு நான் வாசனையா மாற போறேன்னு அர்த்தம். எத்தனை ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கிளிக்க கிளிக்க எனக்குள்ள என்ன வெளிப்படும்? தேவ அன்பு வெளிப்படும். தேவ அன்பு வெளிப்பட வெளிப்பட என் நறுமணம் என்ன ஆகும்? வெளியே பயங்கரமா. முள்ளு மட்டும் இல்லைன்னா சாதாரண நறுமணமா இருப்போம். முள்ளு வந்துச்சுன்னா ஸ்பெஷல் நறுமணமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். இந்த காலை வேளையில ஆவியானவர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க. முள்ளை எடுத்து போடாததற்காக ஸ்தோத்திரம். வர மாட்டேங்குது. முள்ளை எடுத்து போடாததுக்காக ஸ்தோத்திரம். முள்ளை இன்னும் கூட்டுவதற்காக இருக்கிற முள்ளே தாங்க முடியாது. இதுக்கு மேல முள்ளு கூடுச்சுன்னா இல்ல, இருக்கிற முள்ளு வாசனையா மாறும். இப்ப அந்த 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 முள்ளு அந்த பூல கிழிக்கப்பட்டுச்சுன்னா அந்த முள்ளு எப்படி மாறும்? வாசனையா மாறும். அது அறியாம அது என்ன நினைக்குதுன்னா, நான் இவனை குத்தி கிழிக்கிறேன்னு நினைக்கும். ஆனா அது என்னை குத்தி கிழிக்கும் போதெல்லாம் அது என்னமா மாறுதுன்னா என் நறுமணத்தை சுமக்கிற முள்ளா மாறுது. ஆமென். என் நறுமணத்தை உங்களை குத்துக்கிற முள்ளு சுமக்கணுமா? அப்படின்னா நீங்களான சில நேரங்கள் என்ன ஆகணும்? குத்தப்படணும். ஆமென். குத்தப்படுவது நல்லது. சில நேரங்களில் கிழிக்கப்படுவது நல்லது, சில நேரங்களில் உடைக்கப்படுவது நல்லது. அல்லேலூயா. சரி, இப்போ அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ள என்ன பண்றாரா? அந்த வாசனையை நுகர்வதற்கு, அந்த
அந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனையை அறிவதற்கு என்ன பண்றாருன்னா உள்ளாவுகிறார். ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய அன்பினால நம்மை நிரப்பி நம்ம தேவனோடு கூட சேர்த்து நீங்களும் ஆண்டவரும், சொல்லுங்க, நானும் ஆண்டவரும் இணைந்து உலாவுகிற அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை அவர் திரும்ப நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது மூணாவது. நாலாவது, உன்னத பாட்டு 5:13, அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. லீலி புஷ்பத்திலிருந்து என்ன வடிதான்? வாசனை உள்ள வெள்ளை. ஏன் அவர் என் மேல உலாவுகிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் என் மேல வருகிறார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பணிய போல இருக்கிறார்னா, இந்த லீலி புஷ்பம் எதை கொடுக்கணுமா? வெள்ளை போலத்தை, அதாவது நல்ல வாசனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். வெள்ளை போலம் என்பது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தும், தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தும். இப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கிற, இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற இந்த லீலி புஷ்பத்தை வாசனை உள்ள தேவ பிரசன்னம் நிறைந்த, தேவனுடைய வார்த்தை நிறைந்த லீலி புஷ்பமாய் மாற்றும்படிக்கு ஆவியானவர் நம் மீது அசைவாடுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளேருந்து ஒரு வாசனை புறப்படணும். என்ன வாசனை? தேவனுடைய வார்த்தை. எனக்குள்ளேருந்து ஒரு வாசனை புறப்படணும். என்ன வாசனைனா? தேவனுடைய பிரசன்னம். ஆமென். இந்த லீலி புஷ்பத்தை, இந்த பள்ளத்தாக்குல இருளுக்குள்ள கடந்த இந்த லீலி புஷ்பத்தை ஆண்டவர் எனக்குள்ள உலாவி எனக்கு என் மேல வந்து பனிய போல என் மேல இறங்கி என்னை அநேகருக்கு வெள்ளை போலமா என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். ஆமென். இவன் ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போனாலும், ஆண்டவர் எவ்வளவு தூரம் இவனுக்காக இறங்கணுமோ அவ்வளவா இறங்குகிறார். இதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய வேலை. லீலி புஷ்பத்துக்கு அவர் செய்தவர் நிச்சயமாய் நமக்கும் செய்வார். என் குடும்பத்துக்கும் செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், நம்முடைய சபைக்கு செய்வார். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த லீலி புஷ்பத்துக்கு மேலே ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? மத்தேயு 6:28-29, மத்தேயு 6:28-29 எங்க ஒரு ஆண்டு ஊமையை சொல்றாரு. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள். இந்த காட்டு புஷ்பங்கள்ங்கிற வார்த்தையில் லீலி புஷ்பம் என்று அர்த்தம். ஆங்கில நிறைய வேதாகமங்களில் லீலி புஷ்பம்னு போட்டிருக்கோம். லீலி புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. லீலி புஷ்பங்கள் என்ன பண்ணது இல்லையா? உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்போ அவைகளுக்கு போஷிக்கிறது யாரு? கர்த்தர். சொன்ன என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அதனுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருக்குன்னா, சாலமோனின் மகிமை போல இருக்கு. அதை உடுத்துவிக்கிறது யாரு? கர்த்தர். இப்ப லீலி புஷ்பத்துக்கு மேல ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆதாமுக்கு கொடுத்திருந்தார்ல ஒரு சாபம், நீ வேர்வையோடு கஷ்டப்படுவ, நீ உழைச்சாலும் உனக்கு எதுவும் ஆகாது, நிறைய இருந்துச்சுல்ல. இப்ப லீலி புஷ்பத்தை வச்சு காமிக்கிறாரு. இங்க பாரு, லீலி புஷ்பத்தை நல்லா பாரு. அது உழைக்கிறதும் கிடையாது, வேலை செய்கிறதும் கிடையாது, நூற்கிறதும் கிடையாது. ஆனால் அழகா பூக்குது இல்லை, அது மகிமை அழகா இருக்குது இல்லை. சாலமோனின் மகிமையை பார்க்கிறது பிரஸ்தாவம் பயங்கரமா இருக்குல்ல, அதனுடைய வாசனை அழகா இருக்குல்ல. அதே போல உன் வாழ்க்கை நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன். இந்த லீலி புஷ்பம் எதனுடைய அடையாளம்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னும் சொல்ல போனா லீலி புஷ்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, என் தேவன் யெகோவா ஈரே என்பதை இந்த லீலி புஷ்பம் இந்த உலகத்துக்கு காமிக்கிறது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், பள்ளத்தாக்குக்குள்ள இருந்த முள்ளுக்கல்லுக்குள்ள கடந்த இந்த லீலி புஷ்பத்தை ஆண்டவர் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாய் கர்த்தர் மாத்தினார்னா, சாலமோனின் மகிமையிலும் சிறந்த மகிமையா வச்சிருப்பார்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஓ மேல பனிய போல இறங்க போறேன், நீ இந்த லீலி புஷ்பத்தை போல என்ன செய்ய போற? பூக்க போற.
நீ இந்த லீலி புஷ்பத்தை போல மலர போற. உன் லைஃப் பள்ளத்தாக்கா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் பயப்படாத. நான் உன் மேல உலாவ போறேன், உன் மேல நான் வரப்போறேன். வரும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறப்போகுது. என் நாமத்தின் அடையாளமாய் நான் உன்னை என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் லீலி புஷ்பத்தை போல அவருடைய நாமத்தின் அடையாளம். சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் அடையாளம். ஆமென். பாருங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு அழகுல, எவ்வளவு அன்பை ஊற்றணுமோ. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் அடையாளமாக மாற்றுறாருன்னா அவருடைய அன்பை ஊற்றி, அவருடைய அன்பை ஊற்றி, அவருடைய அன்பை ஊற்றி. நீங்களும் நானும் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாற மாற எப்படி மாற ஆரம்பிப்போம்? லீலி எத்தனை பேருக்கு இந்த லீலி புஷ்பத்தை போல மாறணும்னு ஆசை? அப்போ ஒப்புக்கொடுங்க. ஆவியானவரே, என்ன உங்கள் அன்புக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். என் மேலே உங்கள் அன்பை ஊற்றுங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் பல விதங்களை செயல்பட்டீங்க. இன்னைக்கு எனக்குள்ளே செயல்படுங்கப்பா, எனக்குள்ளே செயல்படுங்க. ரீபாலா ஷாக்காட்டாலா ரீமாரா கண்டலா ராபா ரீதா ராமாலா ஷாக்கராதாலா ராபா ரீகா ராதா லாமா ரீகா லாபா ஷேக்கேலோ ரீமாலா ஹண்டலாபா. ஆவியானவரே, உங்கள் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும், உங்கள் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியின் மூலம் அந்த அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். நாங்கள் லீலி புஷ்பத்தை போல மலர, லீலி புஷ்பத்தை போல பூக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்வீராக, ஆவியானவர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீமாலா ரகதலமா ஷகரதல ரியாண்டல ரதரா ரீமாலா ஹண்டலோ ரோகதலோ ரீமாலா ஷகட்டரபா. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புத கரம் செயல்படட்டும், தேவனுடைய அற்புத கரம் வெளிப்படுத்தப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். பனி போல இறங்குகிற ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேலும் நீர் பனியாய் இறங்கி செயல்படுவீராக. லீலி புஷ்பமாய் மலருவார்களாக, லீலி புஷ்பமாய் மலருவார்களாக. இவங்க தேவனுடைய நாமத்துக்கு அடையாளமாய் மாறுவார்களாக. இவங்க பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மாறுவதாக, இவங்க முள்ளுகளின் அனுபவங்கள் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உலாவி எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.